அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லந்தேடி ஜாதகத்தின் மூலமாக முதலில் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலுக்கு எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனல் ஒதிப்பதிவாளர் திருமதி மணிமேகலை அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். அடுத்து எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேனேஜர் திருமதி தமிழரசி அவர்களை வருக வருகவென்று வரவேற்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலியமாக அனைதினமும் உங்களுக்கு ஜாதகங்களை காலையில் அனுப்புகிறோம், மங்கள இசையோடு. அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான வரன்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு முதலில் கான்ஃபரன்ஸ் கால் போடுவோம். எடுத்தும் போன் நம்பர் தரமாட்டோம். பெற்றோரின் விருப்பத்தோடு கான்ஃபரன்ஸ் கால் போட்டவுடன் நீங்கள் இருவரும் பேசி திருமணம் செய்து கொள்ளலாம். இது எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாணம் சிறப்பு அம்சம். நிறைய பேர் நினைக்கிறாங்க பதிவு பண்ண 10 நம்பர் கொடுங்க, 15 நம்பர் கொடுங்கன்னு. அந்த மாதிரிலாம் கொடுத்தா பெண் வீட்டாரும் சரி, மாப்பிள்ளை வீட்டாரும் சரி, நிறைய பேர் அங்கே போய் டார்ச்சர் பண்றாங்க. ஏன் கொடுத்தா என்னன்னு. இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா லால்குடிக்கு பக்கத்துல ஒரு புரோக்கர் இப்படிதான் போன் நம்பர் கொடுத்துட்டு அந்த பொண்ணுகிட்ட அவங்க போய் கேட்டுக்கிறாங்க, கொடுக்கணும்னு சொல்லவும் அந்த பையன் அந்த பொண்ணை பேரை போட்டு எங்களுக்கு அந்த எனக்கு அந்த பொண்ணு கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சே விளம்பரம் பண்ணிட்டான். அந்த பையனை அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனை பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு சிக்கல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் நாங்க போன் நம்பர் தரதில்லை. பெண் வீட்டுக்காரரும் மாப்பிள்ளை வீட்டுக்காரருக்கு முதல்ல கான்ஃபரன்ஸ் கால் போடுறோம். 2 பேரும் பேசுங்க, நாங்க போன் நம்பர் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல வச்சுட்டு என்ன பண்ண போறோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்களும் கொஞ்சம் விட்டு கொடுங்கள், கெட்டு போக மாட்டீர்கள். இந்த மாசத்துல எங்களுக்கு ஒரு 10 கல்யாணத்துக்கு மேலே நடக்குது. எல்லாம் உங்க வீடியோவில் வரும். எங்களுக்கு மூலியமா முடிஞ்சது. இன்னைக்கு கூட காலையில ஒரு பொண்ணை பார்த்து பேசி முடிச்சுட்டு தான் வரோம். எனவே வரன் தேடும் பெற்றோர்கள் உள்நாடு, வெளிநாடு, இன்ஜினியர், டாக்டர் எல்லாரும் இருக்கிறது. எனவே எங்களோடு போனில் தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எனவே எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை முதலில் பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை முதலில் திருமதி மணிமேகலை அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவார்கள். அறிமுகப்படுத்துக்குமா? அடுத்த வரன் பெயர் ரவிவர்மன், முதலியார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. சுத்த ஜாதகம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம், கும்ப லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி, டாக்டரேட் முடிச்சிருக்காங்க. உயரம் 5.7, நல்ல சிகப்பு நிறம். 19/8/1988 பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா அசோசியேட் ப்ரொஃபசர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா ஒர்க் பண்றாங்க. வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சேலரி வருது. விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் காரைக்கால்ல ஒர்க் பண்றாங்க. சொந்த ஊர் காரைக்கால், இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு தாமோதரன், இவங்களும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசரா விநாயகா மிஷன்ல காரைக்கால்ல ஒர்க் பண்றாங்க. அம்மா திருமதி விஜயலட்சுமி இல்லத்தரசியா இருக்கிறாங்க. படித்த குடும்ப பாங்கான வரன் வேணும்னு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்க கூட பிறந்தது அண்ணன் 1, தம்பி 1. சொந்தமா மாடி வீடு எல்லாம் இருக்கு. பையன் பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இந்த ஜாதகர் பெயர் ரவிவர்மன், முதலியார் இசைவெல்லாளர். வருஷம் 10 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு காரைக்கால்ல. இவர் பிறக்கும் போதே தாயின் வயிற்றில் கேது முகாதசில பிறந்திருக்காரு. சென்றது போக நின்றது 2 வருஷம் 9 மாசம் 29 நாள். சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான அந்த பெற்றோரின் நேரடி வரனை கேட்டு மகிழுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் தலைவர் கோவிந்தராஜ் பேசுகிறேன். இப்போ நம்ம மையத்துக்கு காரைக்கால்ல இருந்து திரு தாமோதரன் சார் அவங்க வந்து தான் பையனுக்கு ஜாதகம் பதிவு பண்ண வந்திருக்கிறாங்க. அவங்க முதலியார் இசை வெள்ளாளர். பையன் பேரு ரவிவர்மா, சுத்த ஜாதகம், மூல நட்சத்திரம், தனுசு ராசி, கும்ப லக்கணம்.
எம்எஸ்சி பிஹெச்டி பெற்றிருக்காரு. உயரம் 5.7, 19/9/1988 பிறந்திருக்காரு. மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு பக்கமாக சம்பளம் வாங்குறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காலேஜ், விநாயகா மெடிக்கல் மிஷன் காலேஜில் காரைக்காலில் வேலை ப்ரொஃபஸராக இருக்காரு. நல்ல அழகான பையன். இப்போ இந்த பையன் போட்டோ இப்போ நாங்கள் காட்டுறோம். அவர் நேரடியாக பேசுவார். அம்மா பேர் விஜயலட்சுமி இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த மாடி வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இப்போ அந்த பெற்றோர் வந்து எப்படி வரன் வேண்டும் கேட்குறான்னு அவர் வாயால் சொல்ல கேட்கலாம். ஹலோ 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 கேக்குதுங்களா? ஹலோ கிளியரா இருக்கு. ஹலோ ஹலோ எங்கள் சன் எங்கள் சன்னுக்காக அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிறது வந்து காரைக்கால். ஒர்க் பண்ணுறது வந்து விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ், அதுவும் காரைக்காலில் தான் இருக்குது. எங்கள் சன்னு அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. எம்எஸ்சி பிஹெச்டி முடிச்சுட்டு. நானும் அங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக. எங்களுக்கு வந்து நல்ல குடும்பத்தில் உள்ள பொண்ணு நல்ல விதமாக வேணும். வேறு என்ன சார்? Okay. I am Ravi Varman. I am finished my BSc Nursing and MSc Nursing. Now only completed for PhD. And now working for administrative officer also. I am working under professor. எனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொண்ணு இருந்தா ஓகே. இப்போ அந்த வரன்தாரின் பெற்றோரும் பேசி வரன்தாரன் இப்போ பேசினாரு. அவர் பேச்ச பாருங்க, மணி மாதிரி கிளி மாதிரி இருக்குது. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் பேசி முடிக்கலாம். இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த வரன் பெயர் மதுமதி. தொழுவ நாயக்கர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. நாளில் செவ்வாய் ஜாதகம். மீன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிடெக் கெமிக்கல் டெக் முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர். மாநிறம் 30/9/1993 பிறந்திருக்காங்க. எம்என்சி கம்பெனி சென்னையில ப்ராஜெக்ட் இன்ஜினியரா ஒர்க் பண்றாங்க. இது ஐடி கிடையாது, நான் ஐடி. வருடத்திற்கு 15 லட்சம் ரூபாய் சேலரி வாங்குறாங்க. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா சேலம் பக்கத்துல ஆணையம்பட்டி. அப்பா திரு செல்வராஜ். இவங்க பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர், தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி மல்லிகா. இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க ஐடி அல்லது நான் ஐடி, கவர்மெண்ட், பேங்க் ஜாப் படித்த குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. சென்னையில இருக்க வரன், ஈரோடுல இருக்க வரன், கோவை, கிருஷ்ணகிரி, தர்மபுரி இது மாதிரி ஊர்ல இருக்க வரன்களுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. கூட பிறந்தது அக்கா மட்டும் 1. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, 5 ஏக்கர் நிலம் எல்லாம் இருக்கு. நிறைவான வசதி. இதற்கேற்றாற்போல் வரன் அமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேரு மதுமதி, தொழுவ நாயக்கர். அழகான பொண்ணு, நல்ல வசதி, விஐபி ஜாதகம். இது தாயின் பிறக்கும் போதே குருமகாரசில வந்திருக்கிறாங்க. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 மாசம் 3 நாள். சனி மகாதசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
பெயர் தீபன். இந்து அகமுடையார் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். விருச்சக ராசி, விசாக நட்சத்திரம், துலாம் லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிஇ இசிஇ முடிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர். நல்ல சிகப்பு நிறம். 2/12/1994 பிறந்திருக்காங்க. சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியரா டாஸ் நெட்வொர்க் கம்பெனில ஒர்க் பண்றாங்க. வருடத்திற்கு 33 லட்சம் ரூபாய் சேலரி வருது. இப்ப இருக்கிறது சென்னை. சொந்த ஊர் பாத்தீங்கன்னா ஆத்தூர். அப்பா திரு மாரிமுத்து டிஎஸ்டிசில ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அம்மா திருமதி சுமதி, இவங்க இல்லத்தரசியா இருக்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது தங்கை மட்டும் ஒண்ணு. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொந்தமா வீடு, காளிமனை, நிலம், 1 ஏக்கர் நஞ்சை நிலம் எல்லாம் இருக்கு. நிறைவான வசதி. அகமுடையார், துளுவ வேளாளர், உட்பிரிவுகள்லாம் சம்மதம்னு தெரிவிச்சிருக்காங்க. பையன் செம்ம கியூட்டா அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் பார்த்தீங்கன்னா தீபன், இந்து அகமுடையர், அழகான பையன். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். நமது எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் அடுத்த வரன் பெயர் மகிதா. துளுவ வேளாளர் வகுப்பை சேர்ந்திருக்காங்க. ராகு கேது ஜாதகம். சிம்ம ராசி, மக நட்சத்திரம், தனுசு லக்னத்துல பிறந்திருக்காங்க. பிபிஏ படிச்சிருக்காங்க. உயரம் பாத்தீங்கன்னா 5.7. 15/4/2000 பிறந்திருக்காங்க. ஆப்பிள் கிட்ஸ் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. மாதம் 10,000 ரூபாய் சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் நரசிங்கபுரம். இப்ப இருக்கிறதும் அங்கதான். அப்பா திரு ஆனந்தன் சொந்தமா மில்லு வச்சிருக்கிறாங்க. அம்மா திருமதி கல்பனா இல்லத்தரசியா இருக்கிறாங்க. டிகிரி படித்தா குடும்ப பாங்கான வரனா எதிர்பார்க்கிறாங்க. இவங்க கூட பிறந்தது தம்பி மட்டும் 1, தங்கை 4. சொந்தமா மாடி வீடு, 1 ஏக்கர் விவசாய நிலம், ஆயில் மில்லு மற்றும் ரைஸ் மில்லாம் இருக்கு. இந்த பொண்ணு செம அழகா இருக்காங்க. இதற்கேற்றாற் போல் வரனமைய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த பொண்ணு பேரு மகேஷ் தான், துளுவ வேளாளர், அழகான பொண்ணு. இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பார்த்தீங்கன்னா நந்தினி மாரீஸ்வரி, சோழிய வேளாளர், சுத்த ஜாதகம். டாக்டர், மக நட்சத்திரம், சிம்ம ராசி, கடகலக்கணம். MBBS MS DGU படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5 அடி. 4/7/1992 பிறந்திருக்கிறாங்க. சொந்த ஊர் அன்னதானப்பட்டி. அப்பா பேர் விவேகானந்தன், அம்மா பேரு தாமரை செல்வி இல்லத்தரசி. இவங்க டாக்டர்ஸ், நல்ல குடும்பமா கேட்டிருக்கிறாங்க. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தேவி, ராகு கேது ஜாதகம், அகமுடையர். BE CSC படிச்சிருக்கிறாங்க. உயரம் 5.2. 20/4/1996 பிறந்திருக்கிறாங்க. வருஷத்துக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. பெங்களூர்ல வேலை செய்யறாங்க. சொந்த ஊர் ஆத்தூர். அப்பா பேர் நடராஜன், அம்மா பேரு மகேஸ்வரி இல்லத்தரசி. சொந்த வீடு மற்றும் நிலம்லாம் இருக்குது. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இது உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அறிமுகப்படுத்திய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்க. நீங்க மட்டும் வச்சுக்காதீங்க, எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு
எங்களை எஸ்ஆர்டி கல்யாணமான யூடியூப் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொள்ளுங்கள். பதிவு செய்ய விரும்புவோர் ஆன்லைனிலே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் கேட்டுக்கொண்டு, இதுவரை எங்கள் எஸ்ஆர்டி கல்யாணமாய் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.